Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி Zoom app வந்து உங்க Android TVல எப்படி இன்ஸ்டால் பண்ணும்போதுன்னு பார்க்க போறோம். So Zoom app வந்து நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. உங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்றீங்க, அப்புறம் work from home procedures-க்குலாம் யூஸ் பண்றீங்க. இந்த Zoom app வந்து உங்களால பெரிய ஸ்கிரீன்ல யூஸ் பண்ண முடியும். So அதுக்கு தான் நம்ம Android TVல டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் என்னோட டிஸ்கார்ட் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா Zoom APK அப்புறம் செட் ஃபவுண்டேஷன் APK நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். நான் நோட் பேடில் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன் 2 லிங்க்கை. அதே லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை போய் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து Zoom APK டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிங்கை நான் காப்பி பண்ணிட்டு ஒரு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி அந்த டவுன்லோட் பேஜுக்கு போக போகிறேன். நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல, லிங்கை கிளிக் பண்ண மட்டும் போதும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப் பேஜுக்கு வந்தாச்சு, டவுன்லோட் பேஜுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப் டு டவுன்லேருந்து. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் இப்போ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க 124 MB. ஸோ வெர்ஷன்ஸ் மாறும். இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த வெர்ஷனில் இருக்குது, அவங்க வெர்ஷன்ஸ் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ டவுன்லோட்னு கொடுத்துருங்க. நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ண போது கிடையாது, நான் டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ அங்கே பாருங்கள், நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் Zoom க்ளவுட் மீட்டிங்ஸு. ஸோ அதான் .apk ஃபைலு, நீங்களும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஃபவுண்டேஷன் ஒரு APK ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுவும் அப் டு டவுன்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அங்கே இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேறு 111 KB தான், டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதுவும் நான் டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண போது கிடையாது. ஸோ 2 APK ஃபைலையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ செட் ஃபவுண்டேஷனும் அங்கே இருக்குது, அப்புறம் Zoom-ஓட APK ஃபைலும் அங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுங்கள். எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவில் இந்த 2 APK ஃபைலும் காப்பி பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்களும் ஒரு பென்ட்ரைவை ப்ளக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து ஒரு 16 GBக்கு ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பென்ட்ரைவில் வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம் இந்த 2 APK ஃபைலையும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ உங்களாம் ஃபோல்டர் கிரியேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்துட்டு ஃபோல்டர்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஒன்று வந்து Zoom APKக்கு, இன்னொன்று வந்து செட் ஃபவுண்டேஷன் APKக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம Zoomன்னு டைப் பண்ணிடலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ரீநேம் பண்ணுறோம். ஸோ Zoom APKன்னு ரீநேம் பண்ணியாச்சு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து செட் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து செட் ஃபவுண்டேஷனை ரீநேம் பண்ணிடுங்க. ஸோ செட் ஃபவுண்டேஷன் APK. ஸோ இந்த மாதிரி 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபோல்டருக்குள்ளே அந்த APK ஃபைலை வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து Zoom APK ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ வந்து Zoom ஆப் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி டு Zoom APK அந்த ஃபோல்டரு. ஸோ காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு காப்பி ஆகிடும். ஸோ உங்களுக்கு காப்பி பேஸ்ட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ட்ராக் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஃபோல்டரில் கூட நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து செட் ஃபவுண்டேஷன் APKயும் காப்பி பண்ணிடலாம். ஸோ Zoom APK காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஃபவுண்டேஷன் நம்ம காப்பி பண்ணியானோம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ செட் ஃபவுண்டேஷன் APK ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு செட் ஃபவுண்டேஷனோட APK ஃபைலை காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ இதுவும் நான் ட்ராக் பண்ணி தான் காப்பி பண்ணுறேன். ஸோ டக்குன்னு காப்பி ஆகிடும். 111 KB தான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே இதுக்கு மேலே கம்ப்யூட்டரில் எந்த ப்ராசஸ் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே எந்த ஸ்டெப்ஸ் கிடையாது, எல்லாமே கரெக்டாக காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது உங்கள் பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் பண்ணிவிடுங்க. அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. எஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் ப்ளக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவிக்கு வந்தாச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து இந்த 2 APK ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ATV லான்ச்சர்னு ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து. இல்லை ஆண்ட்ராய்ட் டிவியில் ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஸோ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. அதில் வந்து ATV லான்ச்சர்னு சர்ச் பண்ணிவிடுங்க. USB கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைப் பண்ண, கிளிக் பண்ணலாம். ஸோ ATV லான்ச்சர்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆப் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் பாருங்கள். ஸோ அதான் அந்த ATV லான்ச்சர். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன்.
பட் நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஓப்பன் அன்இன்ஸ்டால்னு காமிக்குது. ஸோ இது எதுக்குன்னா எல்லா ஆப்பும் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காப்பி பண்ணி வச்ச அந்த ஆப்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்ச பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிவிடுங்க. ஸோ பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணியாச்சு. செக்கிங் ஹெச்பி யூஎஸ்பி டிரைவ்னு காமிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பாப்அப் வரும். ஸோ அதில் யூஎஸ்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ யூஎஸ்பி ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து மீடியா பிளேயருக்குள்ளே போயிட்டோம். ஸோ இந்த மீடியா பிளேயருக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. உங்களுக்கு பாப்அப் வராட்டியும் அங்கே பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயர் இருக்கும். ஸோ அது வழியாக கூட நீங்கள் போகலாம். ஸோ அங்கே டிவைசஸ் போயிட்டு ஹெச்பி யூஎஸ்பி டிரைவ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் இந்த ஏபிகே ஃபைலாம் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜூம் ஏபிகே டவுன்லோட் பண்ணிடலாம். அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஜூம் ஏபிகே ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஏபிகே ஃபைலை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து மவுஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், யூஎஸ்பி மவுஸு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜிங் ஆப் ப்ராசஸ்க்கு அப்புறம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து கேன்சல் இன்ஸ்டால்னு வருது. நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங்னு வருது. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ டன் ஓப்பன்னு காமிக்குது. டன் கொடுத்துருங்க. நம்ம இன்னொரு ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம செகண்டாக ஒரு ஏபிகே ஃபைல் காப்பி பண்ணி வச்சோம்ல, செட்டோனேஷன் ஏபிகே, அதுவும் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அதுவும் கிளிக் பண்ணிட்டா ஸ்டேஜிங் ஆப்னு வரும். அப்புறம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும். நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போது கிடையாது, ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. நீங்கள் கேன்சல்னு கொடுத்துறாதீங்க, நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தாகணும். ஸோ கைஸ் இப்போ வந்து நீங்கள் ஏடிவி லான்ச்சரை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. நான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஏடிவி லான்ச்சரை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா ஆப்ஸுமே பார்க்க முடியும் லிஸ்ட்டில். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச செட்டோண்டேஷன் பார்க்க முடியும், அப்புறம் ஜூம் ஆப் பார்க்க முடியும், எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஏடிவி லான்ச்சர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்ச செட்டோண்டேஷனும் இருக்குது, ஜூம் ஆப்பும் இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ செட்டோண்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்ல வைக்க போறோம். ஸோ அப்போ தான் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்லேயே வரும். இப்போ அந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் வச்சிடலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஜூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாயின் மீட்டிங் இருக்குது, சைன்அப் இருக்குது, சைன்இன் இருக்குது. இதானே உங்களுக்கே யூஸ் பண்ண தெரியும். எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் யூஎஸ்பி போர்ட்ஸ்லாம் இருக்கும் பின்னாடி. ஸோ அதில் வந்து யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ் ப்ளக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த கிளிக்லாம் பண்ண முடியும். ஸோ அதான் கிளிக் பண்ணி டைப்லாம் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருங்க எப்படி இந்த ஜூம் ஆப் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டிஸ்கார்ட் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ காலையில் தான் சந்திக்கலாம். Till then, bye bye.